ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கொத்தமல்லி சாதம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா உங்களோட காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா, அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் வந்து பூண்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரே ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ உங்களோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1½ பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு, அரை டீஸ்பூன் ஜீரகம், இதுதான் நமக்கு தேவை. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, உங்களுக்கு வேணும் அப்படின்னா வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வேர்க்கடலை இல்லை, அதனால் நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காய பொடி. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா தாளிப்பு ரெடி பண்ணிடுங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் வேகணும் இல்லையா, அது அந்த அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இதில் புளிப்பு டேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் அரைக்கும்போது ஒரு துண்டு புளி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.